உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திரும்பவும் ரத்தனன் கையால இந்த தாலியை கட்டிக்கணுங்கிற ஐடியாவோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்பா கையாலேயே இந்த தாலியை திரும்பவும் உன் கழுத்துல கட்ட வைப்பேன். டேய் வேலா, என்னையே அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னையும் இந்த ஜானகியையும் ஒழிச்சு கட்டாம நான் தூங்கவே மாட்டேன். இந்தாங்க. தேங்க்ஸ் மா. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தாங்கக்கா. கங்க்ராட்ஸ். பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குற பாக்கியம் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைச்சிடாது. யூ ஆர் சோ பிளெஸ்ட். நான் வரேன். வாங்க. வரேங்க. ஓகே மேம். வரேன். வாங்க. என்னாச்சுமா? கல்யாணம் முடிஞ்சு போச்சா? டேய், அந்த ஜானகியை ஒழிச்சுக்கிட்ட எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சது. புடிச்சிட்டு போட்ட விட்டுட்டு வந்து நிக்கிற. சாரிமா, எப்படி ஆச்சுன்னே தெரியலமா. பேசாத. இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துல உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சூப்பர்மா, இன்னும் நல்லா போடுங்க. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறான். போடுங்க இன்னும். டேய், என்ன பழி மறிச்ச போலீஸ் தானே நீங்க? அதே போலீஸ் தான். ஓகேவா? நல்லா செஞ்சோமா? டேய் போடா. போடா. போடுங்க, அந்த பக்கம் போய் சாத்துங்க நல்லா. பா வாங்கடா. ரத்னம், ரத்னம். அப்பா, ரத்னம். அப்பா, அண்ணா. அப்பா, ரத்னம், ரத்னம். அப்பா, அப்பா, ரத்னம். அண்ணா. அப்பா கதவு திறங்கப்பா. அண்ணா. ரத்னம், ஏன் மேலதான் தப்பு. நீ சொல்ல சொல்ல கேட்காம நான் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. ரத்னம், கதவை தர. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்ப்பா. அப்பா கதவு திறங்கப்பா ப்ளீஸ். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, கதவு தரண்ணே. அப்பா. ரத்னம். எல்லாரும் இங்க இருந்து போறீங்களா? என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. எல்லாரும் போங்க. அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு பயமா இருக்கு. நீங்க வெளியே வாங்க. நான் இப்ப யாரையும் பார்த்து பேசுற மூட்ல இல்ல. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க.
அத்தை போதுமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? அன்னைக்கே அப்பா வேணாம் தானே சொன்னாரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னு பாத்தீங்களா? வள்ளி, அது வந்து அத்தை தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. உங்களை நம்பிதான் அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு. எப்படி அத்தை இதெல்லாம் உங்களை மீறி நடந்துச்சு சொல்லுங்க. நீ கேக்குறதெல்லாம் நியாயம்தான் வள்ளி. ஆனா சத்தியமா சொல்றேன், இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இப்படியெல்லாம் சொன்னா எப்படி அத்தை? நீங்களும் ரஞ்சித்தும் தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணீங்க. ஏதாவது ஒரு தப்பு நடந்தா பரவாயில்ல, பத்திரிக்கையில இருந்து மண்டபத்துல வச்ச பேனர் வரைக்கும் எல்லாமே தப்பா தானே அத்தை இருந்துச்சு. அதுக்கெல்லாம் என்ன அத்தை அர்த்தம்? இத பாரு வள்ளி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அந்த வேலைக்கார பையதான். அவன்தான் பிளான் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். அத்தை போதும். மண்டபத்தை பார்த்தது நீங்க, பத்திரிக்கை அடிச்சது நீங்க, ஊரெல்லாம் அதை கொடுத்தது கூட நீங்க தான். இதுல வேலை எங்க இருந்து வந்தான்? நான் ஒன்னும் வேலனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்காம தடுத்திருக்கலாமே தான் கேக்குறேன். கரெக்ட் தான். நாங்க இன்னும் கொஞ்சம் கவனமா தான் இருந்திருக்கணும். ஆனா அவன் தந்திரமா எங்க கூடவே இருந்து எல்லா வேலையும் பண்ணிருக்கான். உள்ள வாங்க. மணி விழா முடிஞ்ச அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட ஆர்த்தி எடுக்க இந்த வீட்டுல ஆள் இல்லையா? இந்த முறையோட உரிமையா செய்யணும்லாம் இல்ல, ஒரு கடமைக்காக செய்யலாம்ல, தப்பு இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.